பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி தட்டில் உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பேப்பரில் கூட உருட்டிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுக்கலாம். எப்போவுமே எண்ணெய் பலகாரம் செய்யும்போது பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் ஒரு 1/2 லிட்டர் பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் ரொம்ப காய விட்டுறாமல் கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போதே நம்ம அது கொஞ்சமாக அப்படி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்கலாம். அதில் போட்டாச்சு. அதுவும் அப்படி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கிளறி விடலாம். இப்போ நம்மளோட ஸ்பீடை பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பெருசாக போட்டால் உங்களுக்கு நல்லா குடுகுடாக வேகும், இல்லை நல்லா பொறுன்னு இருக்கும். ரொம்ப நைஸாக உருட்டினீங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ரொம்ப பொறுலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக உருட்டினா நமக்கு சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும், நல்லா பொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலர்லாம் வேகட்டும். சில பேர் உருண்டையாக போட்டால் வெடிக்கும்னு பயப்படுவாங்க. நானுமே உருண்டையாக போடுறதில்ல, இந்த மாதிரி தான் போடுவேன். இப்போ நம்ம ஒரு தட்டில் இருக்கிறத போட்டாச்சு. இது மாதிரி நம்ம இருக்கிற மாவை உருட்டிக்கலாம். இன்னொரு தட்டு ஊட்டி ரெடியாக வச்சுக்கணும். அடுத்தது போடுறதுக்குள்ளே இன்னொரு தட்டு ரெடியாக வச்சுக்கணும். இப்போ அடுத்த பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு இது நான் உருட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான உப்புச்சீடை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம பிள்ளையாருக்கும் 2 வச்சாச்சு, நம்மளும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.